இதை எப்படி நான் பயன்படுத்துறது இந்த வீடியோல பாருங்க. இந்த பொங்கலுக்கு பெண்கள் வாங்க வேண்டிய ஒரே இது குழந்தை பிறந்தவங்க இந்த மிஷினை கட்டாயம் வாங்கிக்கோங்க. இது என்னென்ன லாபம் இது சொல்றேன். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ரொம்ப கம்மியாக செலவாகும். ரெண்டாவது எதனாலும் 10 நிமிஷம் சூடா உள்ள சேர்த்து சாப்பிடும். டீப் ஃப்ரையோ இல்ல மேலாக ஃப்ரை பண்ணுறது எந்த ஃப்ரை பண்ணுறோம் இதில் பண்ண முடியும். மெயினாக ப்ரோட்டீன் என்ன பண்ணுறோம். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னைக்கு சாலமி வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு 100 ரூபாய் சென்னையில் 100 ரூபாய் என்ன வெளிநாட்டு காசு $1 இல்லாட்டி ஒரு பவுன் அவ்வளோதான் வரும். ரொம்ப ஜாஸ்தி நினைக்காது. இப்போதைக்கு காய் வாங்கினா வாங்கணும். அதை முதல் நாள் ராத்திரி நல்லா கழுவிட்டு அதில் சும்மா மிளகா பொடி லைட்டாக கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி உளுந்தடியில் கரம் மசாலா போல ஏதாவது வேணும் அதை போட்டு யூஸ் பண்ணி உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேன். 12 நேரம் ஊறிட்ட பிறகு இந்த மிஷின் வந்து ஏர் ஃப்ரையர். இதை உங்கள் மனைவி பயன்படுங்க. குழந்தை பிறந்து முதல் நாள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கும். ரெண்டாவது அடிமையில் தொப்பை தான் நல்லா கரைஞ்சிடும். வேறு கஷாய விஷயம் எதுவும் பண்ண வேண்டாம். இது ஒன்று வாங்கிக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இது ஒரு ட்ரே மாதிரி இதை எடுத்து இது வெறும் இதாக இருக்கும். இதுக்குள்ள நம்ம எப்படி அயன் பாக்ஸ் இருக்கு சூடு வருது அது மாதிரி இது உள்ள இருக்க காற்றை வந்து ஸ்கீப் பண்ணணும். அதான் ஏர் ஃப்ரையர். இது லைட்டாக சூடாக ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு வந்து எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அது மேலே அப்படியே நம்ம மழை பெய்ய மாதிரி லைட்டாக அங்கே இது பண்ணிட்டு இதில் வச்சுக்கோங்க. இதை எடுத்துட்டு அப்படியே சும்மா மேலே போட்டால் போதும். இந்த பக்கம் கொஞ்சம் போட்டுருங்க. இது மாதிரி போட்டுங்க. இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை இதுக்குள்ள வச்சுட்டு மீனுக்கு 160 டிகிரி, சிக்கனுக்கு 180 டிகிரி அந்த மாதிரி அதை வந்து படிப்படியாக தெரிஞ்சுப்பீங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு 10 நிமிஷத்துல இந்த மாதிரி வந்துடும். ஸோ பார்த்தீங்களா, நல்ல ஃப்ரை அழகாக எண்ணெயெல்லாம் இல்லாமல் மீன். இதை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். சாயங்காலம் வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இது அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருக்கலாம். எப்போ வேணாலும் இந்த மாதிரி இருக்கும். French fries. என்ன பண்ண போறோம் பார்க்குறீங்களா? புரோட்டீன் இதுதான் முக்கியமாக தேவை. இது வெஜிடேரியன்ஸ்க்காக பாருங்க. இது 7 நிமிஷத்தில் ஆயிடுச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்கும் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு. இதை குட்டியாக சட்னி தொட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப்போ இதை வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஒரு நாள் தேவையாக இருக்கிற மில்கி மிஸ்டில் 50 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி போட்டிருக்கான். லோ ஃபேட்டு கூட. ஸோ பன்னீர் தான் இது. இதிலே டோஃபும் இருக்குது. இதை குட்டி குட்டி பீஸாக அது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் மசாலா போட்டு ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் ஊற வச்சுட்டு அதே மாதிரி இதுங்கெல்லாம் போட்டுற வேண்டியதான். இதை வந்து உங்கள் மனைவிக்கு செஞ்சு கொடுங்க, சரிங்களா? ஸோ இட் இஸ் அ வெரி ஈஸி குக்கிங். இது மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. சும்மா அப்படியே அதில் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் 10 மினிட்ஸ், அவ்வளோதான் சார். லாஸ்ட்டாக உங்கள் ஸ்பெஷல் ப்ரோட்டீன் பன்னீர் டிக்கா. சிக்கன் தான் 65 பண்ணுவோம், நம்மளும் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது சூப்பராக இருக்கும் ஃபார் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சேர்த்து சாப்பிட்லாம். நல்லா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பக்கோடாவோட நல்லா இருக்குங்க. இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பட் உங்களுக்கு கிறிஸ்பியாக விட இன்னொரு 1 or 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சா போதும். இது இருக்க ஒரே பிரச்சனை, இந்த 15 ஆம்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய வீட்டில் வந்து அது இருக்காது. எல்லாமே வந்து சாதாரண எல்லாமே வச்சுருப்பாங்க. இதை கரண்ட் நிறைய செலவாகும் நினைக்காதீங்க. உங்களுக்கு நிறைய எண்ணெய் 3 மாதம் இது வேணும். இது வந்து ரொம்ப 10,000 ரூபா அப்படின்னு இருக்காது இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த பொங்கல் பரிசா தமிழ்நாடு அரசு நிறைய பேருக்கு 3000 ரூபா கொடுக்குறாங்க. 3000 தான் இது ஒரு மாதம் ஒரு 500 ரூபாய் எண்ணெய் மிச்சமாகும்.
அது 6 மாசத்துல அது பணம் வரும். அதோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். அது பர்டிகுலர் கர்ப்பிணி பெண்ணோட ஆரோக்கியம் முக்கியம். இந்த 15 ஆம்ஸ் தான் உங்க கரண்ட் கொடுப்பாங்கன்னு கேட்டுக்கோங்க. இது இருந்துச்சுன்னா தான் பண்ண முடியும். அது கட்டாயம் எல்லா கிராமத்துலையும் எல்லா வீட்லையும் கொடுக்கணுங்கிறது வந்து அரசாங்கத்துடைய கடமை. பட் அவங்க கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறது தெரியல. பட் அதை தெரிஞ்சுட்டு இந்த வாங்க. இந்த பொங்கலுக்கு பெண்கள் வாங்க வேண்டிய ஒரே இது ஹேர் ஃப்ரையர். இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும், ஆரோக்கியம் அதிகமாகும், எண்ணெய் செலவு மிச்சமாகும், தேவையில்லாத உடல் நோய் பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பீஸா பண்ணான்னு கொடுக்கலாம், அப்புறம் பிஸ்கெட் பண்ணலாம் கொடுக்கலாம், கேக் பண்ணலாம் கொடுக்கலாம். இந்த மாதிரி என்ன நம்ம போடலாம். பட் நமக்கு முறுக்கு கூட பண்ணலாம் கொடுக்கலாங்க. முறுக்கு பண்ணலாம், பன்னீர் வச்சு சாயங்காலம் கடையில் பார்த்தா அது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இல்ல இந்த ஸ்மைலி இருக்கு இல்லையா, எண்ணெயில போட்டு வறுக்கிறது, அது குழந்தைங்களுக்கு நல்லதில்ல. உருளைக்கிழங்கு தான் இது, அதை இதுல போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். எல்லாமே 10 நிமிஷத்துல ஆயிடும். உங்க ஆரோக்கியம் பல மடங்கு ஜாஸ்தியாகும். மீன் ஃப்ரை பண்ணிக்கோங்க, சிக்கன் 65 பண்ணிக்கோங்க, எறா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொருட்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாசம் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும்னா நான் ஒரு போட்டி நடத்த போறேன். அந்த போட்டி என்னன்னு பாருங்க. மாசம் ஒரு ஹேர் ஃப்ரை பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க.